ஹலோ விவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர்ஸ் தமிழன் முத்துக்குமார். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஹைக்கிங் ட்ரிப் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நான் ஒரு ஃப்ரெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவர் ஆல்ரெடி தெரியும், ஹி இஸ் காமில். ஸோ நாங்கள் போகிற ஹைக்கிங் மலை பேர் வந்து Pfenningberg. And the height is around 616 meter. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஈஸி ரூட், ஹரிசாண்டலாக இருக்கும், போயிடலாம். So let's start. Also there is one surprise element in the end. I can show you in the last. Keep on watching. Austrians are pretty fit people. They like to hike, running above the hill. Yeah, they do lot of One example is the guy in front of us. This guy. Woohoo! It's time to introduce you. Hello, my name is Burcu and I'm a mechatronics master student. Okay. Yeah, and I'm from Turkey. And also she is my first German teacher. Yes. And hi, I'm Sarthak and I'm doing PhD here and I'm from India. Super. Hello, Next. I'm Kari. I'm from Tamilan, India, and I'm doing masters in AA. Okay. Next. Hi, I'm Angelika. I'm from Ukraine and I'm doing bachelor in economics. Super. ஸோ இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ரடக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மேலே அப்படியே போக போக இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. இங்கே பொதுவாக பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரியன்ஸ் வந்து ரொம்ப இந்த ஃபிட்னஸ்லலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த மாதிரி ஹைக்கிங், ஜாகிங், சைக்கிளிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இங்கே மலையில் பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிங்க இருப்பாங்க. ஸோ சம்மர் டைமில் இந்த மாதிரி சோளம் அந்த மாதிரிலாம் நடுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டு பண்ணை மாதிரி இருந்துச்சு. ஸோ செம்மறி ஆடு மாதிரி. நாங்கள் இந்த மாதிரி மலை மேலே ஏற லெஃப்ட் அண்ட் ரைட்லாம் பார்த்திங்கன்னா நிறையா மரங்கள் காஞ்சிருந்துச்சு. நாங்கள் போன டைம் வந்து வின்டரோட எண்டிங் டைமு, ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிற டைம். இதுவே மேலே போக போக நிறையா பச்சை பசேர்னு இருந்துச்சு. இதுதான் வந்து லின்ஸோட டாப் வியூ. ஸோ அங்கே ஒரு ஆறு மாதிரி ஓடுதில், அந்த ஆறு பேர் வந்து தனிபாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இங்கேருந்து நல்லாவே பார்க்க முடிஞ்சிச்சு. நல்ல சூப்பரான ஒரு வியூ. Come and tell something about the weather. Come on. It's the perfect weather for hiking. No clouds, blue sky, a warm sun, no wind apparently, but it's chilly. Yeah, it's quite nice. The weather is 3 degree, sunny. Even the route is so horizontal, no steep. In the far, you can see the Austrian mountains. Okay, yeah, the Alps. Yeah. கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா புகையாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த லின்ஸில் உள்ள ஸ்டீல் கம்பெனி பேர் வந்து ஃபர்ஸ்ட் அல்பினா. So, again. The thing is, I'm going to teach Kamil a few words in Tamil. So he's going to repeat the words. வேற லெவல் இருக்கு. வேற லெவல் இருக்கு. Perfect. வேற லெவல் இருக்கு. Yeah, it means it was so good, nice. It was next level. லெவல் இருக்கு. ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போக போக இன்னொரு மாட்டு பண்ணையை எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. இங்கே வந்து நிறைய அந்த பசு மாடுகள்லாம் இருந்துச்சு. நான் அந்த பாயிண்ட்டை கேட்டப்போ அவன் என்ன சொன்னான்னா, இங்கே வந்து கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி மாட்டு பண்ணையெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். கொஞ்சம் டைம் ஆக ஆக நிறைய வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் எங்கள் ஜாக்கெட்லாம் கழட்டிட்டு ஜாலியாக அந்த வெயிலில் போனோம். பட் அது வந்து நிரந்தரம் இல்லை. அங்கே சிட்டி பார்த்துருப்பீங்க, இல்லை மேபி வீடியோவில் அடுத்து மேபி வரலாம். ஸோ இந்த சிட்டி ரொம்ப பெருசு. ஸோ பேசிக்கலி இது வந்து இந்தியாவில் எப்படி மும்பையோ ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியோ பெங்களூரோ அந்த மாதிரி வந்து லின்ஸ். ஸோ யா, அகெயின் குளிர ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஜாக்கெட்டை போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கை குழந்தையோட இவ்வளோ பனிலையும் வாக்கிங் வராரு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே இந்த பனிக்கு வந்து பழகிடுங்க. ஸோ ஃபைனலாக இப்போ வந்து ஒரு 1 hour நடந்துட்டோம். அண்ட் டோட்டல் ஸ்டெப்ஸ் வி வாக்ட் அரவுண்ட் 9,800 steps. முடியலைங்க, சத்தியமாக முடியல. காலையில்
9 மணிக்கு ஆரம்பித்தோம், ஆமாம் 10 மணி ஆச்சு. ஆ. கூட வந்து என்னன்னா இன்னும் போயிட்டே இருக்கு. 5 நிமிஷம் தான் போயிடலாம், 5 நிமிஷம் தான் போயிடலாம் அப்படின்றாங்க. ஆனால் போயிட்டே இருக்கு. Yes. ரொம்ப முடியல. பட் ரூட்லாம் நார்மலாக இருக்குது, நல்லா இருக்கு. இது Kamil, say that dialogue. Nix. The Tamil dialogue. I forgot already. வேற லெவல் இருக்கு. Very level Ricky. தேங்க்யூ. இப்படி ஒரு வீடு இவ்வளோ பெரிய மலையில் அப்படியே சிட்டியில் செம்மையாக ஒரு வியூ, வேறு லெவல் லைஃப். ஒரு வழியாக ஃபைனலாக மேலே டாப்பை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து டாப் வியூ. அங்கே போனால் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் டாப் வியூ லென்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு வெதருமே. ஸோ இதுதாங்க இந்த ஹைக்கிங்கோட லாஸ்ட் சஸ்பென்ஸ் பார்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா DJI ட்ரோன் வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். பிஃபோர் யூஸிங் இது வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, லூட்ஸ் அண்ட் பர்னி. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ DJI மினி மாடல் இது வித் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. 3 கிலோமீட்டர் மேலே போகும்னு நினைக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் என்னோடய பைலட் மோட் வித் ட்ரோன் DJI. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற ட்ரோனோட வேர்ஷன் வந்து மினி 1. ஸோ இதுக்கு வந்து லைசன்ஸ் எதுவும் தேவையில்லைங்க. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் கீழே இருக்கிறதுனால லைசன்ஸ் தேவைப்படாது. அப்புறம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 12 மெகா பிக்சல் ஃபோட்டோ எடுக்கலாம், அப்புறம் 2K வீடியோ எடுக்கலாம். மேக்ஸிமம் 3 to 4 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃப்ளை பண்ணலாம். ஃப்ளை டைம் ஒரு 24 மினிட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப இதில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப போர்ட்டபிள். நீங்கள் வந்து அந்த ப்ரொப்பலர்ஸ்னாலேயும் மடித்து அப்படியே பாக்கெட்டில் கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ட்ராவல் வீலாக்ஸ்லாம் பண்ணோன்னா இது வந்து சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்குங்க, வேறு லெவலில் வியூ அப்படியே தெரியுது. ஸோ இதுதான் நம்ம பார்க்குற வியூ. அப்படியே இங்கே வருங்க, ஃபோனில் தெரியுது. அப்படியே லைட்டாக தெரிஞ்சுங்க முடிச்சுக்கலாம். ஸோ யூபஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரை DJI ட்ரோனோட. நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. நான் புதுசு வாங்க போகிறேன், அதுக்காக தான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லி என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து வாங்கினேன். ரியலி ஸோ குட். ஸோ இந்த ஹைக்கிங் ட்ரிப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய். ஸோ கைஸ், ஸோ முடிஞ்சிச்சு ட்ரிப்பு. ஸோ நல்லா ஃப்ளைட்லாம் பறந்து பார்த்தாச்சு. ஹைக்கிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக போகிறோம். அண்ட் டோட்டலி 10,000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். Did you see it? நான் Police just stand there, ஓகே, looked at us, and then like, drove like slowly, you know. இட்ஸ் இன்சைட் த போட். I don't hear it. So But it's let's really go. better they came after.